குளிர் வாடை காற்று வீச குடில் தொழுவில் பிறந்த தேவா, குளிர் வாடை காற்று வீச குடில் தொழுவில் பிறந்த தேவா, என் மனமோ உம்மை நாட, என் மனமோ உம்மை நாட. அன்பு நண்பர்களே, இந்த நேரம் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். அனைத்து நமது தலைவர் நமது சேகரத்து போதவர் கனகதாஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பார். கிறிஸ்துமஸ் குடில் இங்கே திறக்க இருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கத்தினர் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலப்புற கலைஞர்களால் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குடிலை நாம் சிறப்பதற்காக நாம் ஒரு கூடி வந்திருக்கின்றோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததன் மூலமான வாழ்வு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாக அவருடைய பிறப்பின் பண்டிகை நாட்களை மிக விமர்சையாக தலைமை ஆயர் கனகதாஸ் எம்ஏபிடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் மற்றும் இளைஞர்கள், இளம் உள்ளங்கள், சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் முதலில் நமது அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்து உலகில் பிறக்கும் போது கிமு கிபி என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இதே போன்று ஸ்போர்ட்ஸ் கிளப் இளைஞர்களாகி நம்முடைய வாழ்க்கையும் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையானது மாற்றப்பட்டு நம் வாழ்வானது உயர்மட்ட வாழ்வில் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தரமானது தாங்களே இந்த நிலைமையை மாறி உயர்வடைய வேண்டும். இதுதான் கிறிஸ்து நமக்கு அளிக்கக்கூடிய மேன்மையான ஒரு கருத்து. இயேசு உலகில் பிறக்கின்றார். பிறக்கும் போது அவர் மரியாதையின் வயிற்றில் பிறக்கின்றார். இது தாழ்த்தப்பட்ட பெண்கள், அதாவது பெண்களுக்கு பாடுபடுவதற்காக ஒவ்வொரு பெண்களும் இவ் சமுதாயத்தில் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை கிறிஸ்து பிறப்புகளானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. மட்டுமல்லாமல் நாம் தான் இன்று நமது 16வது ஆண்டு விழாவை அடியெடுத்து வாழப்படும் என்ற பேரூராட்சியில் வாழப்படுமாறு நமது
வெற்றி பெற்று இளைஞர்கள் வின்ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பானது மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு வருகின்றது. இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இளம் உள்ளங்களும் வளமை மிக்கதாகவும் அவர்களுடைய வாழ்க்கை தரமானது மேன்மைப்படுத்துவதற்கும் இயேசுனுடைய வருகையானது ஒவ்வொரு இளம் உள்ளங்களையும் வளமைப்படுத்துகின்றது. நாம் இரவு வேளைகளில் பார்க்கும்போது ஒரு 30-40 இளைஞர்கள் அயராது இந்த வின்ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பிற்காக இந்த குடிலை சீரமைப்பதற்காக அரும்பாடுபட்டார்கள். அவர்களை வழிநடத்தி சென்ற நமது மரியாதைக்குரிய தலைவர் தங்கப்பன் அவர்களுக்கும் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் எத்தனை இளம் உள்ளங்கள் அயராது உழைத்தீர்களோ அனைவருக்கும் மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பானது வளர்ச்சியடைய இறைவன் நிறைவான அருளையும் ஆசிரியையும் தர வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி உரையை கிறிஸ்துபுரம் சபை போதவர்கள் உரையாற்றுவார்கள். கிறிஸ்துமஸ் இந்த சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்களும் வரவேற்கிறமாக குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடத்தில் இந்த குடில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதன் காரணம் வாலிப உள்ளங்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. இவர்கள் அரும்பாடுபட்டு ஒரு அழகான ஒரு குடிலை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் நாம் இந்த ஸ்டார் கிளப் தலைவர்கள் தலைமையேற்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களை இந்த கிளப் மூலமாக வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமில்லாது இந்த நாளிலும் இந்த குடலை திறந்து வைத்த தலைவர் அவர்களையும் வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது அந்த சேர்த்த போதவர்கள் இந்த நாளில் வருகின்றிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல அமைந்திருக்கிற இந்த குடிலானது நமக்கு மாத்திரமல்ல, இங்கே வருகிற அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மாத்திரமில்லாது பேரூராட்சி தலைவர் பாலப்பழம் அவர்கள் ரீதாபுரம் தலைவர் அவர்கள் மற்றும் வருகின்ற அனைத்து பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளோடு ஒவ்வொருவரும் தங்கியிருப்பார்கள். உருவாக இரவு பகலாக உழைத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எடுக்கலையா? சரி, நம்ம கூட எடுக்கல, ஸ்டில் பண்ணலாம். நண்பர்களே, இந்த வருடம் குடிலுக்கு உள்ளாக சென்று பார்க்குமாறு நாங்கள் வசதியை அமைத்துள்ளோம். அதனை பயன்படுத்தி பண்ணுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இனி ஊர்வலம் இருக்கிறது, அதை பொறுமை
விழாவில் பங்கு பெறுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிச்சில்ல வரணும். வா வா நீ வா. நான் மேல விட்டேன். வாழப்பழம் இளைஞர்கள் நடத்தும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடத்துகின்ற குடில் நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்துள்ள எங்களது கழக மாவட்ட செயலாளர் பாசமுகன் தானுதங்கம் அவர்களே, இளைஞரணி மாவட்ட செயலாளர் எனது பாசமுக சகோதரர் மார்ட்டின் ஜோசப் அவர்களே, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் எனது பாசமுக சகோதரர் ரமேஷ் அவர்களே, வாழப்பழம் பேரூர் கழக செயலாளர் எனது பாசமுகன் ஜார்ஜ் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள கழக முன்னோடி அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு இங்கு பாலப்பழத்தில் சிறப்பாக கிறிஸ்துமஸ் பிறப்பை முன்னிட்டு வருஷந்தோறும் நடத்துகின்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் குடிலை இவ்வளவு சிறப்பாக இன்று அதாவது கருங்கல் வட்டாரத்தை சேர்ந்த மட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பரிசை தட்டி செல்கின்ற பாலப்பழம் கிறிஸ்துமஸ் குடிலை இவ்வளவு சிறப்பாக நடத்துகின்ற பாலப்பழம் மக்களுக்கு கிள்ளியூர் ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாலப்பழம் மென்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறந்த ஒரு குடலை அமைத்து இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிளப்பிற்கும் அதனுடைய பொறுப்பாளர் அருமைக்குரிய தங்கப்பன் அவர்களுக்கும் அருமைக்குரிய நண்பர் சதீஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய ஜார்ஜ் அவர்களே, பாலப்பழம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமையான ஜார்ஜ் அவர்களே, அருமை தம்பி ஸ்ரீ மகேஷ் அவர்களே, வழக்கறிஞர் மார்ட்டின் ஜோஸ் அவர்களே, அருமை தம்பி ஜெயசீலன் அவர்களே, இன்றைய தினம் இறைமகன் இயேசு பிறந்த கிறிஸ்துமஸ் விழாவை இன்றைக்கு உலகம் முழுவதும் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தினரும் இன்றைக்கு இயேசு பிறப்பை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு பாலப்பழம் பகுதியில்